வணக்கம். பொதுவாக இன்ஃபர்டிலிட்டினாலே ஐவிஎஃப் தான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒரு தவறான கருத்து எல்லாருக்கும் இருக்கு. இன்ஃபர்டிலிட்டிக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒரு லேடி கன்சீவ் ஆகணும் அப்படின்னா அவங்களோட ஓவரியும் யூட்ரஸும் நல்ல கண்டிஷன்ல இருக்கணும். ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், கவுண்ட்டும் நல்லபடியாக இருக்கணும். இன்டர்கோர்ஸ் ப்ராப்பரான ஒரு ஓவுலேஷன் பீரியட்ல நடந்திருக்கணும். அதாவது பீரியட்ஸ் ஆன 14th டேல ஓவரியிலிருந்து முட்டை வெடிச்சு வெளியில வரும். அதே சமயம் இன்டர்கோர்ஸ் நடந்துச்சுன்னா ஹஸ்பண்டோட விந்தும் அந்த முட்டையும் மீட் பண்ணி கரு உருவாகும். இந்த எல்லா பேராமீட்டர்ஸும் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த லேடி கன்சீவ் ஆக முடியும். ஸோ இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு காரணம் லைக் பிசிஓடியோ இல்லை ஹார்மோன் பிரச்சனை, தைராய்டு பிரச்சனைனால அவங்களுக்கு ஓவுலேஷன் நல்லா நடக்கலை, இல்லை பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குது, ஓவுலேஷன் என்னைக்கு நடக்குதுங்கிறதே தெரியல, கால்குலேட் பண்ணவே முடியல, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சாதாரண டேப்லெட்ஸ் 2-3 டேப்லெட்ஸ் சாப்பிட்டாலே அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ப்ரெக்னென்சி நேச்சுரலாகவே நடக்கும்.